அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 39வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். 1986ஆம் ஆண்டு திரு கணேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் 1986 வந்த பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1986ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசையமைத்த படங்களின் எண்ணிக்கை 21. 15/8/1986 அன்று வெளியான திரைப்படம் பன்னீர் நதிகள். இந்த படத்தின் டைரக்டர் எம் பாஸ்கர். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் பனி விழும் பருவநிலா. புலவர் புலமை பித்தன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார். சங்கர் கணேஷ் KJ ஜெயஸ்தாஸ் காம்பினேஷனில் அமைந்த ஒரு இனிய பாடல் இது. ஆஸ்கார் மூவிஸ் டைரக்டர் பாஸ்கரோட படங்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் சங்கர் கணேஷின் முத்திரை தனியாவே இருக்கும். பன்னீர் நதிகள் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய டுயட். மனதை மயக்கும் மெட்டை சங்கர் கணேஷ் கொடுத்திருப்பார்கள். 1986 இந்த பாடல் ஒரு ஹிட் சாங். 14/1/86 வெளியான திரைப்படம் காகித ஓடம். இளவரசன், நளினி, KR விஜயன் நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் ராமநாராயணன். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் பொன்வீணையே என்னோடு வா. இந்த இனிய பாடலை பாடியவர் ராஜ்குமார் பாரதி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார். இந்த பாடலை ராஜ்குமார் பாரதியோடு இணைந்து பாடியவர் BS சசிரேகா. சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த ஒரு இனிய பாடல் இது. 1964 வெளியான காதலிக்க நேரமில்லைங்கிற படத்துல கிருஷ்ணகிரி கெட்டப்பா அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் கேரக்டர்ல நடித்த திரு சங்கர் கணேஷ் அவர்கள் 22 வருஷங்கள் கழிச்சு அதே டைரக்டர் ஸ்ரீதரோட குளிர்கால மேகங்கள் படத்துக்கு இசையமைத்தனர். இந்த பாடலை இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். இந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் வாலி. சங்கர் கணேஷ், ஜெயஸ்தாஸ், வாணி ஜெயராம் இணைவில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் இது. குளிர்கால மேகங்கள் 29/8/1986 வெளியானது. அர்ஜுன், சாதனா நடித்த இந்த படத்தில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி. ஜேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரல்களில் ஒலித்த பாடல். குளிர்கால மேகங்கள் படம் பெரிய அளவுல வெற்றி அடையாததுனால நல்ல பாடல்களும் எடுபடாமையே போயிடுச்சு. 3/10/1986 வெளியான திரைப்படம் என்றாவது ஒரு நாள். நரேஷ்குமார், மாருதி நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் வான் மழை போல் தேன் தமிழ் போல். SPB இந்த பாடலை பாடியிருப்பார். 1986 அடிக்கடி கேட்ட பாடல். 27/9/1986 வெளியான திரைப்படம் அன்னையின் தெய்வம். விஜயகாந்த், மாதுரி, வடிவுக்கரசி, KR விஜயன் நடித்த படம் இது. நடிகை வடிவுக்கரசியின் சொந்த தயாரிப்பு இந்த படம். இதில் இடம்பெற்ற பாடல் நான் தாண்டா மதுரக்காரன். கவிஞர் வாலி அவர்கள்
இந்த பாடலை எழுதியிருப்பார். என்னோட நீ வந்து இந்த பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன். எப்போதும் பாகிறதில்லை கேப்டன் விஜயகாந்துக்கு இது ஒரு ஹிட் சாங். ராணி மங்கம்மாவோட அன்னையின் தெய்வம் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல். பக்கத்து காத்து இந்த பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன். நான் சொல்ல போற விஷயம் வந்து கணேஷ் சார் வந்து அடிக்கடி பல பேட்டிகளில் சொன்ன ஒரு விஷயம்தான். 1986ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி கணேஷ் சாருக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது, ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இதில் வந்து ஒரு சில டியூன்கள்லாம் இருக்குது, கேட்டு பாருங்கள், பிடிச்சா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் அந்த டேப் ரெக்கார்டரோட பட்டனை ஆன் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் வந்து குண்டு வெடிக்குது. குண்டு வெடிச்ச உடனே அவரும் அவரோட மனைவியும் உட்காந்துருக்காங்க. 2 பேருக்கும் பலத்த அடி, கை கால் எல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்படுது. அந்த குண்டு வெடிக்கிற சத்தம் வந்து ஒரு 2 தெருவுக்கு கேட்குது. இவரோட வீட்டுக்கு எதிர்க்க ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே ஓடி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவரோட வீட்டுக்கு பேரலல் ரோடில் தான் திரு டி ராஜேந்தரோட வீடு இருக்குது. குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்டு டி ராஜேந்தர் ஸ்பாட்டுக்கு வர்றாரு. முதல்ல ஸ்பாட்டுக்கு வந்தவர் டி ராஜேந்தர் தான். வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இம்மீடியட்டாக கணேஷ் சாரோட கசினுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு அவங்க 2 பேரையும் கொண்டு போய் அப்பல்லோவில் அட்மிட் பண்ணுறாங்க. ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கு. அடுத்த நாள் விடியற் காலையில் 5 மணிக்கு முதல்வர் எம்ஜிஆர் வந்து அப்பல்லோக்கு வர்றாரு. வந்துட்டு கணேஷ் சாரோட கையை எடுத்து நெஞ்சில் வச்சுட்டு கதறி கதறி அழறாரு. அந்த புகைப்படம் வந்து அந்த டைமில் தினத்தந்தி பேப்பர்லேயே வந்திருந்தது. அப்போ வந்து டாக்டர் ரெட்டி சொல்கிறாரு, இந்த மாதிரி கணேஷ்க்கு வந்து காலை எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ உடனே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, அவன் வந்து பழையபடி நடக்கணும், ஓடணும், எல்லாமே பண்ணணும், அதுக்கு என்ன செலவானாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 60,000லேருந்து 70,000 ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகும். அந்த அத்தனை செலவுலையுமே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஏற்றுக்கிறாரு. இவங்க பாதிக்கப்பட்ட டைமில் கணேஷ் சாரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு சில சொத்துக்களை வந்து விற்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவங்கள கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு இம்மிடியேட்டாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த வித்த சொத்தெல்லாம் மீட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கணேஷ் சாருக்கு வலது கண்ணில் பார்வை பாதிக்கப்படுது, இடது கண்ணும் மங்களம் தான் தெரியுது, கை விரல்கள் போயிடுது, கால் போயிடுது, எல்லாம் வந்து சிவியர் டேமேஜ். இதற்கு பிறகு என்ன ஆனது அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.